கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்க வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரத்தில், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16வது வசனம். 16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு, அவருடைய ஆவி சேர்க்கும். கர்த்தருடைய புஸ்தகத்தை தான் நாம் தேடி வாசிக்கணும். வேதத்தை அறிந்து கொள்ள, வேதத்திற்கு வியாக்கியானம் கொடுக்க, வேதத்திற்கு விளக்கம் கொடுக்க ஜோடு வசனங்கள், அநேக வசனங்கள் ஒரு வசனத்துக்கு உண்டு. அப்படி நாம் கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசித்தா தான் அதுக்கு ஜோடு வசனம் எங்கே இருக்குன்னு நாம் கண்டுபிடிக்க முடியும். அது குறைவில்லாதது, நிறைவானது. இது கர்த்தருடைய வாய் தான் சொல்லுது, வேறு யாரும் சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி நாமெல்லாம் நிறையா பேர் கர்த்தருடைய வேதத்தை அறிந்து கொள்வதற்கு வேத விளக்க உரை புஸ்தகங்களை படிக்கின்றோம், இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கின்றோம். இதுக்கு வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நாம் பார்க்கிறோம். ஆனால் இவைகளெல்லாம் கற்றுக் கொடுப்பதை விட ஆவியானவர் நமக்கு ஒரு வசனத்தை வாசிக்கும்போது அதற்கான இன்னொரு வசனத்தை நமக்கு விளக்கம் தருகிறார். அப்படி ஆவியானவர் நமக்கு விளக்குவதை தான் இந்த நாளிலே நாம் ஒரு வசனத்தை தேர்வு செய்திருக்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் 68ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிப்போமானால், சர்வ வல்லவர் அதன் ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையில் உறைந்த மலை போல் வெண்மையாயிற்று. நானும் வேத விளக்க உரைகளை படிப்பவன் தான், நானும் இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறவன் தான். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதாகாம புஸ்தகத்தில் உள்ள மலைகளெல்லாம் மொத்தம் 31 மலை இருக்கிறது என்று ஒரு வேத விளக்க உரை எழுத்தாளர் சொல்லியிருக்கிறார். அந்த 31 மலைகளை குறித்து அவர் பெயர்களையும் அதில் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்திலே பார்க்கிறோமே நாம் ஒரு மலை, வாசிங்க சொல்லுங்கள். அந்த மலை சல்மோன் மலை. இந்த 31 மலையில் இந்த சல்மோன் மலை இல்லை. வேத விளக்க உரையில் இல்லை இந்த மலை. இன்னும் நம்ம படித்து பார்த்தா தான் எத்தனை மலை இல்லைன்னு தெரியும். ஆகவே தான் இன்றைக்கு சல்மோன் மலைக்கு ஜோடு வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மலை என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது என்ன? ஒலிவ மலை தான் நமக்கு ஞாபகம் வரும். ஏன்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலிருந்து தான் பரத்திற்கு ஏறி போனார். இப்போ எங்கே அவர் மறுபடியும் வரப்போகிறாருன்னா, அவர் ஒலிவ மலையோட தான் இறங்க போகிறாரு. யாராவது ஒரு ஆள் அந்த சபையில் இயேசு இறங்கிட்டான்னு சொன்னால் நம்பாதீங்க. அவர் உண்மையிலே இறங்க போகிற இடம் ஒலிவ மலை. அல்லேலூயா. அதே போல் கர்மேல் மலை என்றால் நாம் எலியா கருத்தோடு ஜெபித்த மலை, பாகாலுக்கு சவால் விட்டு ஜெபித்த மலை, அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் அக்கினியாக இறங்கி வந்த மலை, அந்த கர்மேல் மலை நமக்கு ஞாபகம் வருகிறது. ஓரேப் மலை என்றால் தேவ ஜனங்களின் கூக்குரலை கேட்டு பெருமூச்சை கேட்டு கர்த்தர்
அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்க மோசேயை அழைத்து ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து அங்கே ஜனங்களுக்கு ஆராதனை செய்ய தேவன் தெரிந்து கொண்ட மலை ஓரேப் மலை. சீனாய் மலை என்றால் கர்த்தர் நியாயப்பிரமாண சட்டத்தை நமக்கு தந்தது சீனாய் மலை. மோரியா மலை என்றால் ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடச் சென்றது மோரியா மலை. இப்படி மோரியா மலையெல்லாம் ஞாபகம் வரும். அப்படித்தான் சல்மோன் மலையை குறித்து நாம் பார்க்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை இந்த வசனத்தை வாசிக்கலாம். சர்வ வல்லவர் அதன் ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மலை போல் வெண்மையாயிற்று. சர்வ வல்லவர் அதன் ராஜாக்களை சிதறடித்த போது. நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை 9ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு பிரதம மந்திரி இருக்கிறாரு, ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு. ஆனால் உண்மையிலே நமக்கு நம்மை ஆளுகிறவர் யார்? பிரதம மந்திரியா, முதலமைச்சரா, யாருங்க? நம்மை ஆளுகிறது ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து என்ற ராஜா. ஆமென். அப்போது அவர் தான் ஒரு பிரதம மந்திரியை தேர்ந்தெடுத்து நம்மை ஆளுகையை அனுப்புகிறார். அவர்தான் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து ஆளுகையை அனுப்புகிறார். நாம் எத்தனை தான் ஜெபம் பண்ணி கூக்குரல் போட்டாலும் கர்த்தர் நம்மை ஆளுவதற்கு யாரை நியமித்திருக்கிறாரோ அவரை அனுப்புகிறார். அப்போ நாம் ராஜா வேணும்னா ஆண்டவர்கிட்ட போய் எங்களுக்கு அந்த ராஜா தான் வேணும், எங்களுக்கு இந்த ராஜா தான் வேணும்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அப்போ நாம் தேர்தல்னு ஒன்று வந்தால் ஓட்டு போடுறது யாருக்கு ஓட்டு போடணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே உமக்கு சுத்தம் யாரோ அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நாம் யாருக்கு ஓட்டு போடுறோம்? ஆண்டவருடைய சுத்தத்தை நிறைவேற்றுகிறவரை யாருன்னு பார்க்கணும். ஆண்டவருக்கு விரோதமானவர்கள் யாருன்னு பார்க்கணும். தேர்தலில் அப்படிப்பட்டவர்களும் நிற்பார்கள், இப்படிப்பட்டவர்களும் நிற்பார்கள். ஆக நமக்கு ராஜா கர்த்தர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவரைத்தான். அப்போ நமக்கு பிடிக்காதவங்க வந்துட்டால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் அவரை சரியாக துதிக்கலை, நாம் அவரை சரியாக ஆராதிக்கலை, நாம் அவர்கிட்ட ஜெபம் பண்ணலை. அப்படி நாம் அவரை உதாசீனம் பண்ணினான்னா ஆண்டவர் நமக்கு பிடிக்காதவர்களை ஆளுகை செய்ய அனுப்புகிறார். நம்மை அடிமைப்படுத்துகிறவர்களை ஆளுகை செய்ய அனுப்புகிறார். இங்கே அப்படித்தான் இந்த அதிகாரத்தில் நடக்குது. இங்கே ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் என்னென்னா அபிமேலேக்கு. இந்த அபிமேலேக்கு 70 பேரோடு பிறந்தவன். 70 பேரோடு பிறந்தவன் என்றால் 69 பேர் ஒரு தாய்க்கும் 70ஆவதாக இருக்கின்ற இவன் இன்னொரு பெண்மணிக்கும் பிறந்தவன். கிதியோன்னு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆண்டவர் பலசாலியே பராக்கிரமசாலியே அழைத்தார்ல, அந்த பலசாலி தான், அந்த பராக்கிரமசாலி தான் 70 பிள்ளைகளை பெற்று போட்டு போயிருக்காரு. அதில் ஒரு பிள்ளையை வைப்பாட்டிக்கு பெற்று போட்டார். அந்த வைப்பாட்டிக்கு பெற்று போட்ட பிள்ளை தான் அபிமேலேக். இப்போ கிதியோன் இறந்துட்டார். இவனுக்கு சீக்கியம் தேசத்துக்கு ராஜாவாக ஆசை. இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன செய்தான்? தான் ராஜாவாகிறதுக்காக ஜனங்கள்கிட்ட போய் தனக்கு சாதகமாக கவர்ச்சிகரமாக எப்படி அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக பேசினானோ அதே போல 70 சகோதரர்கள் ஒருவனான இவன் 69 சகோதரர்களுக்கு விரோதமாக பேசி ஜனங்களை தன் பக்கமாக இழுத்து கொண்டான். அதற்காக அவன் செஞ்ச வழினா
இந்த காலத்து அரசியல்வாதிகள் செய்தது போல வீணர்களோடு சேர்ந்து கொள்வது, பணத்தின் மூலமாக, இப்படி இந்த உலக நடைமுறைகளின் மூலமாக ஜனங்களை தன்னில் சேர்ந்து கொண்டான். இந்த ஜனங்களெல்லாம் சேர்ந்து இந்த அபிமெலேக்கைத்தான் ராஜாவாக்குவேன் அப்படின்னு சொல்லி கூக்கோல் போட்டு ராஜாவாக்குனாங்க. இந்த 69 பேரும் ராஜாவுக்கு விரும்பப்படலார்கள். இவனை ராஜாவாக்கி சீக்கிரமுக்கு அபிஷேகம் பண்ணி வைத்தாங்க. இயேசு தான் நமக்கு ராஜா. ஆனால் இந்த ஜனங்கள் தங்களுக்கு ராஜா அபிமெலேக்கு என்று சொன்னதினாலே இந்த விஷயம் யோதாம் என்ற தீர்க்கதரிசிக்கு தெரிந்தபோது யோதாம் மலை மேலே ஏறி இது கர்த்தருக்கு பிடிக்காதது என்றான். அது மாத்திரமல்ல, அபிமெலேக்கு தன்னுடைய 69 சகோதரர்களையும் கொலை செய்தான். ஒரு மலையில் கொண்டு போய் கொலை செய்தான். அதையும் இந்த ஜனங்கள் தட்டி கேட்கவில்லை. ஆகவே இது ராஜாவுக்கு, அதாவது இயேசு ராஜாவுக்கு பிரியமான ஆட்சியா என்றால் இல்லை. இஸ்ரவேலுடைய முதல் ராஜா உண்மையிலேயே அபிமெலேக்குத்தான். ஆனால் தேவன் அவனை அபிஷேகிக்காதால இவன் முதலாவது ராஜாவாக கணக்கிலே கொல்லப்படவில்லை. ஜனங்கள் இவனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே கர்த்தர் ஜனங்களுக்கு விரோதமாக, இந்த ராஜாக்கு விரோதமாக அவர் சிதறடித்ததை தான் அங்கே பார்க்க போகின்றோம். இந்த ராஜாவுடைய கதை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க. 10ஆம் வசனத்திலிருந்து, 10ஆம் அல்ல 8லிருந்து வாசிங்க. விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு ராஜாவாயிரு என்றது. ஒலிவ மரம் கர்த்தர் இன்றைக்கு ஒலிவ ஆயில் மூலமாக தான், ஒலிவ எண்ணெய் மூலமாக தான் ஆசீர்வதிக்கிறார். பரலோகத்திலே நிறுத்தியிருக்கின்ற மரம். ஆமே. அப்போ ஒலிவ மரம் என்ன செஞ்சுட்டு, என்கிட்ட எவ்வளவு செழிப்பு இருக்குது, நானே பரலோகத்தில் ராஜாவுக்கு அருகில் இருக்க போகிறவன், நான் ஏன்ப்பா இங்கே வந்து இந்த மரத்துக்கு போய் ராஜாவாக இருக்க போகிறேன், நான் ராஜா பக்கத்தில் இருக்க போகிறவன், அதனால் எனக்கெல்லாம் இந்த ராஜா போஸ்ட்டு வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு. அடுத்து வாசிங்க. அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்தை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாய் என்றது. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. நானே கர்த்தர் என்னை தன்னுடைய இரத்தமாக ஆசீர்வதித்து ரசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். எனக்கு அந்த ஒரு பெருவாக்கியம் ஆண்டவர்கிட்ட கிடச்சிருக்கு. நான் ஏன்ப்பா இந்த பதவிக்கு வரணும் அப்படின்ட்டு அதுவும் வேண்டான்ட்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சரீரத்தில் கர்த்தருடைய கனியை தாங்கக்கூடிய திராட்சை செடியாக இருக்கேன். எனக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நான் போய் இந்த மரத்துக்கெலாம் ராஜாவாக இருக்கலாம், எனக்கு அதான் வேண்டாம் அப்படின்ட்டு. அப்பொழுது மரங்கள் எல்லாம் முட்செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு ராஜாவாக இருக்கின்றது. அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து, என் நிழலிலே வந்தடையுங்கள், இல்லாவிட்டால் முட்செடியிலிருந்து அக்கினி புறப்பட்டு லெபோனின் கேதுரு மரங்களை
இப்போ அந்த முச்செடி யார்? அபிமெலேக்கு ராஜா தான். பதவிக்கு ஆசைப்பட்டு வந்து நீங்கள்லாம் ஒழுங்காக எனக்கு கீழ்ப்படி நடக்கணும், எல்லாம் நாங்களாம் உங்களை ப்ளஸ் பண்ணோம். என்றைக்கு 69 சகோதரரை எதுக்கு காலி பண்ணால்? தனக்கு விரோதமாக யாரும் எழுந்து வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். இப்படி தான் அவன் செஞ்சான். இந்த முள்செடி ராஜா, முள்செடி எதுக்கு பயன்படும்? அதில் நிழலில் கூட போய் நிற்க முடியாது. என் நிழல்லே வந்தடையுங்கள், எந்த பயனும் கிடையாது. நாம் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து தெரிந்து நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் நம்ம எதற்கு பயன்படுத்த போகிறாரோ அதற்கு தான் பயன்படுத்த போகிறோம். நானும் டிப்ளமோ இன்ஜினியருக்கு படித்தேன். பெரிய ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசையில் படிப்பை தொடர்ந்தேன். இன்றைக்கி அதில் ஏதாவது எனக்கு தெரியுமான்னு கேட்டால், வேலையும் பார்த்தேன் அரசாங்கத்தில். ஆனால் இன்றைக்கி எனக்கு அதில் ஏதாவது தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அந்த படித்த படிப்பு நோ யூஸ். ஏனென்றால் கர்த்தர் நம்ம எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அதற்குத்தான் நம்ம எடுத்து பயன்படுத்துவார். நாம் ஆடினாலும் சரி ஓடினாலும் சரி கர்த்தருடைய சுத்தம் எதுவோ அதுதான். இன்றைக்கி கர்த்தர் இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு போதிக்கக்கூடிய வரத்தை, அந்த அபிஷேகத்தை அடியனுக்கு தந்திருக்கிறார். தந்தால் தான் இந்த இடத்துல நிற்க முடியும், தரலைன்னா இந்த இடத்துல நிற்க முடியாது. ஆக இந்த அபிமெலேக்கு ராஜா அப்படித்தான் அரசாண்டான். இந்த ஜனங்கள், எந்த ஜனங்களெல்லாம் இவனை ஆதரித்தாங்களோ அந்த ஜனங்களெல்லாம் நாள் ஆக ஆக என்ன செஞ்சாங்க? ஒரு அதிருப்தி அவங்களுக்கு அந்த ராஜா மேலே வந்து, ராஜாவுக்கு எதிராக ஒரு குரூப்பு கிளம்பிட்டு, ஒரு கூட்டம் கிளம்பிட்டு, அந்த கூட்டம் எழுவுனது உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துட்டு அந்த கூட்டத்தை அழிக்கிறதுக்கு ராஜா முடிவெடுத்தார். அதற்காக அவங்க மேலே போர் தொடுத்து ஒரே நாளில் 1000 பேரை ராஜா அந்த கூட்டத்தை, தன்னை எதிர்த்து நிற்கிற கூட்டத்தை கொலை செய்தார். இதெல்லாம் அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். நான் சிம்பிளிஃபையாக உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை இன்றைக்கி வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் தான் இந்த காரியத்தை செய்கிறார். அப்போ ராஜாவுக்குடையும் ஒரு கூட்டம் உண்டு. ராஜாவுக்கு எதிர்ப்பாக ஒரு கூட்டம் இருக்குன்னா ராஜாவுக்குடையும் ஒரு கூட்டம் உண்டு. அப்போ ராஜா என்ன செய்தார் கேட்டிங்கன்னா, சீக்கிரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை மேலே ஏறுதார். சீக்கிரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை மேலே ஏறி அங்கே போய் ஒரு மரத்தை வெட்டுதார். தன் கூட இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, என்ன எல்லோரும் என்னை பார்த்து சும்மா இருக்கீங்க, நான் எப்படி மரத்தை வெட்டணும் அதே மாதிரி நீங்களும் மரத்தை வெட்டுங்க அப்படின்னு அந்த மலை மேலே ஏறி மரத்தை வெட்டுதார். எல்லாத்தையும் வெட்டுதார். அந்த மரத்தை எல்லாம் வெட்டி கொண்டு வந்து தன்னுடைய எதிர்த்த சீக்கிரம் பட்டணத்து ஜனங்கள் மேலே அந்த மரங்களை போட்டு அந்த சீக்கிரம் பட்டணத்தை எரித்தான். அது எந்த மலை மேலே ஏறினாங்கிறது தான் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 48வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அபிமெலேக்கு தன்னோடு இருந்த எல்லா ஜனங்களோடு கூட சல்மோன் மலையின் மேல் ஏறி தன் கையிலே கோடாரியை பிடித்து ஒரு மரத்தின் கொம்பை வெட்டி அதை எடுத்து அதை தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு தன்னோடு இருந்த ஜனங்களை நோக்கி, நான் என்ன செய்கிறேன் என்று பார்க்கிறீர்களே,
நீங்களும் தீவிரமாய் என்னைப் போல செய்யுங்கள் என்றான். அடுத்த வசனம். அக்கினி கொளுத்தி அந்த அரனை சுட்டு போட்டார்கள். புருஷரும் ஸ்திரீகளும் ஏறக்குறைய 1000 பேராகிய சீக்கியம் துருக்கத்து மனுஷர் எல்லோரும் செத்தார்கள். கர்த்தர் ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கார். தனக்கு கீழ்ப்படியாத ஜனங்களையும் கொலை செய்தார், தனக்கு கீழ்ப்படியாத ராஜாவையும் சிதறடிக்கிறார். இது எப்படி சிதறடிக்கிறார் அப்படின்னு பார்ப்போம்னா, இப்போ தான் நாம் சல்மோன் மலையை பற்றிய வரலாறை பார்க்க போகிறோம். சல்மோன் மலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீக்கேம் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை. சீக்கேம் கர்த்தருக்கு ஒரு புண்ணிய ஸ்தலம். ஏன் புண்ணிய ஸ்தலம் கேட்டிங்கன்னா, ஆபிரகாமை அழைத்த தேவன் நான் சொன்ன தேசத்துக்கு நீ போ என்று சொன்னபோது, அந்த கர்த்தர் சொன்ன தேசத்துக்கு முதல் இடம் ஆபிரகாம் சேர்ந்த இடம் ஷீக்கேம் பட்டணம். அதுவும் ஒரு மலைப்பட்டணம் தான். அங்கே தான் முதல்ல ஆபிரகாம் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு பலியிட்ட பூமி. அந்த மலையில் தான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்த பூமி. யாக்கோப்புக்கும் அது ஒரு புனிதமான இடமாகத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோப்புடைய மனைவி தன் தகப்பன் வீட்டில் கொண்டு வரப்பட்ட விக்கிரகங்களை எடுத்து களவாடி கொண்டு வந்ததை பூமிக்குள்ளே போட்டு புதைத்த இடம் சீக்கோம் தான். இன்னும் சொல்ல போனால் இஸ்ரவேலை காப்பாற்றுவதற்கும் அந்த சீக்கிரமே ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்றால், எகிப்திலே அடிமை கண்டிருந்த எகிப்துக்கு சென்று அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்பு விற்கப்பட்ட இடமும் அந்த ஷீக்கேம் மலைதான். யோசுவா காலத்தில் அது ஒரு அடைக்கல பட்டணமாக இருந்தது. ஷீக்கேம் நகரம் அடைக்கல பட்டணம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலர்கள் அரசாங்கத்தால் தேடப்படும் போது கர்த்தருக்கு பிரியமானவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கென்று கர்த்தர் 6 அடைக்கல பட்டணங்களை வைத்திருந்தார் அந்நாளிலே. அதிலே ஒரு அடைக்கல பட்டணம்தான் இந்த பட்டணம். ஆக கர்த்தருக்கு இந்த பட்டணம் ஒரு புண்ணிய ஸ்தலமான பட்டணம். இந்த பட்டணத்தை எரிச்சா ஆண்டவருக்கு கோபம் வருமா வராதா? ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரு. மோசேயை அழைத்து அந்த இடத்துக்கு மோசே மோசே என்று அழைத்த போது செருப்பை போட்டுட்டு வந்த மோசேயை ஃபாதரை கலத்தி போட்டு வா, நான் இருக்கேன், இது புண்ணியமான இடம் அப்படின்னு. கர்த்தர் இருக்கிற இடம் புண்ணியமான இடம். அந்த பாதரட்சையை அவிழ்த்து போட்டு வந்தது போல் கர்த்தர் ஆபிரகாமுக்கு மட்டுமா அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரு. ஆபிரகாம் சந்ததியாகிய நமக்கு இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தம் உண்டா இல்லையா? உண்டு. அல்லேலூயா. அப்போ அது எவ்வளோ ஒரு புண்ணியமான இடம். அப்போ அந்த பட்டணத்தை எரிச்சதுக்கு கர்த்தருக்கு அபிமெலேக்கு மேலே சரியான கோபம். இப்போ தன்னை எதிர்த்து ஜனங்களை அவனை ராஜாவாக்கினதை கர்த்தர் பழி வாங்கிட்டார். ரெண்டாவது, தனக்கு பிடித்தமில்லாதவன் ராஜாவானதை கர்த்தர் பழி வாங்க போகிறார். இவன் சும்மா இல்லை. அபிமெலேக்கு ராஜா அடுத்தால ஒரு பட்டணத்தில் போர் தொடுத்து அங்கே போகிறான். அதை போர் தொடுக்க வைக்கிறது யாருன்னா ஆண்டவர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள வெற்றி கொண்டு அவன் ஒரு வீட்டுக்கு போகிறான்.
வீட்டில் போய் இருக்க பாருங்க 9ஆம் அதிகாரம் 52வது வசனம் வாசிங்க. ஆ ஆ அடுத்த வசனம். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லின் தொண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது. எந்திரக்கல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? திருவை. அல்லேலூயா. திருப்பாங்க தெரியுமா? அதுதான் எந்திரக்கல். அது எப்படி இருக்குன்னா, கீழே உள்ள கல்லை நடுவில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க, மேலே உள்ள கல்லை அந்த குச்சி உள்ளே போகிற மாதிரி ஒரு ஓட்டை வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு கைப்பிடியை வச்சுருப்பாங்க அரைக்கிறதுக்கு. அரைச்சா அப்படி மாவாக வரும். அதில் அந்த மேற்கல்லை தூக்கி அவிமேலுக்கு மேலே ஒரு ஸ்திரீ போட்டு அவன் மண்டை சிதறியது. அதான் எந்திரக்கல் மூலமாக திரிகள் அப்படிம்பாங்க. அந்த திரிகள் தான் வேதத்தில் எந்திரக்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. அடுத்த வசனம் வாசிங்க. உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீ என்னை கொன்றாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று ஓடி என்று அவனோடே சொன்னான். அப்படியே அவன் வேலைக்காரன் அவனை உருவ கொத்தினான், அவன் செத்து போனான். இப்போ சீக்கே மலை எப்படி இருக்கு? பாவத்தில் உணர்ந்து போன ஜனங்கள் 1000 பேர் இறந்து அவருடைய இரத்தங்களால் படிந்திருக்கிறது. இப்போ ராஜாவுடைய படைகளும் இறந்து அவருடைய இரத்தங்களால் படிந்திருக்கிறது. அது புண்ணிய நகரம். ஆனால் இப்போ என்ன படிந்திருக்கு? பாவக்கரை உள்ள இரத்தம் படிந்திருக்கிறது. அந்த சல்மோன் மலை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கெரிசிம் மலைன்னு சொல்லணும் ஒன்று இருக்கும், இன்னொரு மலை ஏபால் மலைன்னு இருக்கும். அந்த ஏபால் மலைக்கு ஒரு பக்கமும் கெரிசிலை மலை ஒரு பக்கமும், இன்றைக்கு சொல்கிறார்களே லெபனான் மலை, அந்த லெபனான் மலை ஒரு பக்கமும் ஷீக்கேம் பட்டணம் ஒரு பக்கமும் இருக்கிறது. அது பக்கத்திலே இருப்பது தான் சல்மோன் மலை. மிக உயரமான மலை அல்ல, மிக குறைந்த உயரமான மலை. அதாவது 3000 அடி உயரமுள்ள மலை. இப்போ சுற்றிலும் 3 மலை இருக்குது. இந்த மலை கீழே இருக்குது, சல்மோன் மலை கீழே உயரமாக, பக்கத்தில் கெரிசீலி மலை, அதுக்கு பக்கத்தில் ஏபால் மலை, லெபனான் மலை. இப்போ 3 மலையிலையும் பனி பெஞ்சி அந்த பனி சல்மோன் மலையில் விழுந்தால் சல்மோன் மலை எப்படி இருக்கும்? வெண்மையாக இருக்கும். அல்லேலூயா. ஆகவே தான் சல்மோன் மலைக்கு அருகிலுள்ள சீக்கேம் பட்டணம் வெண்மையான பரிசுத்தம் நிறைந்த பட்டணம். எப்பவும் அங்கே என்ன செஞ்சுருக்கோம்? பனி மூடி இருக்கும். அது உயரம் குறைவான மலை. ஆக இப்போ அங்கே பாவிகளுடைய இரத்தம் இருக்குது. ஆண்டவர் அதை புனிதப்படுத்துகிறார். மீண்டும் வாசியுங்கள். சங்கீதம் 68:14. சர்வ வல்லவர் அதின் ராஜாக்களை சிதறடித்த போது. இப்போ சீக்கே பட்டணத்து ராஜாவை கர்த்தர் சிதறடித்து விட்டார். அடுத்து அது சல்மோன் மலையின் உறைந்த மலை போல் வெண்மையாயிற்று. அப்போ அங்கே அவங்கள கொன்றனால, அவர்கள் கொலை செய்யப்பட்ட நிமித்தமாக, அவர்கள் ரத்தம் சுந்தரப்பட்டமாக பாவிகள் எல்லாம் போயிட்டு அங்கே வெண்மையாயிற்று. அந்த மலை சுவ்வென்று இருந்ததை கர்த்தர் அந்த பனிகளை இறக்கி
அந்த சிகப்பை வெண்மையாக மாற்றி அதை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆமே. இதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஹல்லேலூயா. இப்போ கொலை செய்யப்பட்டது அங்கே இரத்தாம்பரம் போல் சிவப்பாய் இருந்தது. கர்த்தர் உங்கள் பாவங்கள் சிவேர் இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும் என்பது நாம் பாவத்தில் இருந்த நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு அழைத்து அவர் நமக்காக இரத்தம் சிந்தி அவர் இரத்தத்தை நமக்கு கொடுத்து அவர் நம்மை தூய்மையாக்கினது போல, நம்மை சுத்திகரித்து நம்முடைய பாவத்தை போக்கினது போல, அந்நாளிலே ஆண்டவர் சல்மோன் மலையை பாவம் நிறைந்த ஜனங்களையும் பாவம் செய்த ராஜாவையும் கர்த்தர் சிதறடித்து அந்த உறைந்த மலையை போல இன்றைக்கு நம்மையும் அவர் வெண்மையாக வைத்திருக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆக சல்மோன் மலை என்பது வேதத்தில் 2 இடத்துல மட்டும்தான் வருது. ஒன்று சங்கீதம் 68:14, இன்னொன்று நியாயாதிபதிகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் மட்டும்தான் வருது சல்மோன் மலை. வேதத்தை படிக்கணும். வேதத்தை படித்தாதான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நாம் அதற்கு தேவனுடைய கிருபை வேணும். இரவும் பகலும் வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் வேதாகம புஸ்தகத்தை டிவி சீரியல் பார்க்காம, கூத்துலாம் பார்க்க போகாமல் 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் கூத்து பார்க்க போகிறவங்கெல்லாம் அதை கூத்தை பார்க்காம வீட்டில் உட்காந்து வேத புஸ்தகத்தை வாசிச்சிங்கன்னா பரலோகத்துக்கு போகலாம். கூத்து பார்த்தா எங்கே போகலான்னு நான் சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். அல்லேலூயா. டிவி சீரியல் பார்த்தா எங்கே போகணும்னு உங்களுக்கே தெரியும். பாவத்தின் சம்பளம் மரணம். சாத்தா ரெடியாக வச்சுருக்கான் அவன் சம்பளத்தை. நீங்கள் இந்த மாதிரிலாம் பாவம் பண்ணிங்கன்னா மரணத்தை உங்களுக்கு ரெடியாக வச்சுருக்கிறான். பிறகு சிவப்பான இடத்துல தான் போய் சேர முடியும். வெண்மையான இடத்துக்கு நம்ம இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆகவே வெண்மையான இடத்துல இருக்க தேவனை நோக்கி பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.